ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ஜிவி ஜிவி ஒன்னதான் என்ன எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க போற? என்ன பார்க்க மாட்டியா? ஓய் கலாட்டா. ஓ அப்போ இது பிடிச்சிருக்கா? நான் கண்டு பார்த்தேன் உன்னை, நீ மஸ்மரிசம் செய்தாய் என்னை. இந்த காதலாத மனசில் வருமே, அது வந்து செய்யும் வழிபடும் சுகமே. காதல் வந்ததும் காற்று நீரில் கால்கள் சென்றிடுமே. மெர்க்யூரி பூவே, மெர்க்யூரி பூவே, கண்ணாக பார்த்து என்னை கொன்றாய். மெர்க்யூரி பூவே, மெர்க்யூரி பூவே, கண்ணாக பார்த்து என்னை கொன்றாய். இது என்ன நைட் டைம் திருட மாதிரி? திருடன் தான், ஆனா கோல்டுக்காகல. அப்படி இருக்கு. அதை விட காஸ்ட்லியானது. ஆனா இப்ப கோல்டு தான் ரொம்ப காஸ்ட்லி ஆகுது. இருக்கலாம், ஆனா நான் ஒரு மனுஷ திருட வந்தேன், அது ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு போல. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறது நல்ல விஷயம் தான். உங்க வீட்டுல போயிட்டு யோசிச்சா நல்லா இருக்கும். கிளம்புறீங்களா? அதுவும் சரிதான், ஆனா அங்க போனா யோசிக்க முடியலையே. ஒருத்தவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. எங்கன்னா கொஞ்சம் வசதியா யோசிக்க நல்லா இருக்குன்னு பாக்க. ஹலோ, என்ன நீங்க திங்க் பண்ண வேற இடம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளம்புறீங்களா? ஏங்க உங்களுக்கு தூக்கம் வருதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, வந்து படுத்துக்கோங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீங்க வந்து தாராளமா படுத்துக்கலாம். அஜி அண்ணா, எழுந்து வெளியே போங்க. வெளியே போகவா? எப்படி? ரூம் டோர் வழியாவா? சொல்லுங்க கலாட்டா, ரூம் டோர் வழியாவா? அது உங்க விருப்பம். ஆமால, ஏன் விருப்பம். ஆனா அப்படி போனா மாட்டிப்பனே. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் போங்க. பரவாயில்லையோ? அப்ப அப்படியே விடுறதுன்னு மாட்டினா போறானே. அப்ப எதுக்கு என்ன இழுத்து பெட்ல தள்ளி என் மேல நீங்க படுத்து என்ன மறைச்சிங்களா? இவ்வளவு பேசுங்க தெரிஞ்சதா அப்படியே விட்டுருப்பேன். அந்த அளவுக்கா பேசுறேன்? சரி, என்ன பார்த்தா உனக்கு என்ன திருட மாதிரியா இருக்கு? இப்போ என்ன உங்களுக்கு? நான் கேட்டது கான்சல் பண்ணு. என்ன பார்த்தா திருட மாதிரியா இருக்கு? இந்த நேரத்துல திருட மாதிரி வந்தா திருடன் தான் சொல்ல முடியும். சரி, இந்த திருடனை எதுக்கு சேவ் பண்ணீங்களா? அப்போ நீங்க என்ன எனக்கு பார்ட்னரா? இப்படி ஒரு பார்ட்னர் கிடைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சரிதானே பார்ட்னர்? அஜி அண்ணா, உங்களை நான் போக சொன்னேன். வேற என்ன போய் ட்ரை பண்ணுங்க. அதான் ட்ரை பண்றேன், ஆனா திருடி நீ போதுண்டி, என் துக்கம் போகுண்டி உடனே, சிரிக்கி வந்து சேரடி, காதல் பேசடி உறவே. அஜி அண்ணா, இப்ப போறீங்களா இல்ல யாராவது கூப்பிட்டுமா? கூப்பிடுங்க பார்ட்னர். அஜி அண்ணா, சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நான் உண்மையுமே கூப்பிட்டுருவேன். அதான் கலட்ட நானும் சொல்றேன், கூப்பிடு. மறுபடியும் பெட்ஷீட் இருட்டு, அப்புறம் எழுந்துருங்க. இரு கலட்டா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் டோர் வழியா வந்தா உங்க செக்யூரிட்டி அங்கிள் இன்டர்வியூ எடுப்பாரு, அதான் ஷார்ட்கட்ல வந்தேன். ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். உங்களால நார்மலா வர முடியாதா? நானும் நார்மலா தான் வந்தேன், ஆனா நீங்க தான் ஹீரோவை பார்த்து திருடன் திருடன்னு கத்துறீங்க. திருட்டு பையன் மாதிரி வந்தா திருடன் தான் சொல்ல முடியும். அதான் திருடிட்டு போலான்னு வந்தேன். இங்க திருடிட்டு போவ எதுவும் எம்டியா இல்ல. அதான் தெரியுமே, ஃபுல்லா இருந்தாலும் பரவாயில்ல, கிடைச்சா ஓகே தான்.
என்னதான் கனவு கண்டாலும் கிடைக்காது. நீங்க ராங் டைம்ல வந்திருக்கீங்க. ம் ராங் டைம் தான் வந்தேன். ஆனா அது குட் டைமா மாறிடுச்சுல. சுபா, இப்போ என்னதான் உங்களுக்கு வேணும்? எதுக்கு இங்க வந்தீங்க? ஆ இது ஒரு சரியான கேள்வி. சொன்னா சீப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க. ஆ இங்க வந்தா மனசு லைட் ஆகும்னு சொன்னாங்க. அதான் எது? சும்மா ஃபன். இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்க. கால் பண்ணா கால் அட்டன் பண்றது இல்ல, மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல, ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கறது இல்ல. அதான் ஃபோன் ப்ராப்ளமா இல்ல அந்த ஆளே ப்ராப்ளமான்னு பார்க்க வந்தேன். ரெண்டுமே ப்ராப்ளம் தான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனை. அந்த ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணலாமா? அது சரியாகாத ஸ்டேஜுக்கு போயிட்டு உங்க வேலை என்னவோ அதை பார்த்தா நல்லா இருக்கும். நானா தான் பார்க்கேன். அப்புறம் அந்த நம்பர் என்னுடையது தான் தெரியும் நினைக்கிறேன். அதான் மேடம் கால் அட்டன் பண்ணல. அதுலேயே புரிஞ்சுக்கிட்டேன். புதுசா நம்பர் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் கால் பண்ணல. இந்த காலுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கு. எப்போ கிடைக்கும்? சரி, நீங்க என்ன என் மைண்ட் ரீட் பண்றீங்களா? அந்த நம்பர் என்னோடதுன்னு சொல்லல. அப்புறம் எப்படி என் நம்பர்னு உங்களுக்கு தெரியும்? வந்து வர முடிஞ்சுதா? கிளம்புங்க. இன்னும் முடியலையே. என்னமோ தெரியல, உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் வந்தேன். 2 வீக்ஸ் நானும் ட்ரை பண்றேன் உங்களை பார்க்க. ஆனா மேடம் அனுமதியே கொடுக்கல. அதனால சாரி எடுத்துக்கிட்டீங்களோ? ஆமா. என்ன கலாட்டா மறந்துட்டியோ? நீ தானே சொன்ன எப்போ வந்தாலும் உங்களுக்கு ஃபுல் பர்மிஷன் இருக்குன்னு. அதான் பார்த்துட்டீங்களே, கிளம்புங்க. பார்த்துட்டேன். ஆனா என்ன ஆனா? கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க டீச்சர். அஜய் அண்ணா, போங்க. என்ன டீச்சர் நீங்க இப்படிலாம் பேச்சு மாறக்கூடாது. நீங்க தானே சொன்னீங்க இப்போ வந்தாலும் எந்த டைமுக்கு வந்தாலும் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு. ஒரு ஸ்டூடெண்டா நான் வந்திருக்கேன். டீச்சர் இப்படி பண்ணலாமா? இங்க பாருங்க அஜய் அண்ணா, தேவையில்லாம எதை பேசிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அது எப்படி? இன்னும் கதை ஸ்டார்டே ஆகலையே. அப்புறம் எப்படி முடியும்? போதும், தயவு செய்து கிளம்புறீங்களா? முடியாதே. அஜய் அண்ணா. ஜிஎம்னு சொல்லு, நான் கிளம்புறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப என்னலையும் போக முடியாது. அஜய் அண்ணா. ஜிஎம். இங்க பாருங்க அஜய் அண்ணா, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஜிஎம். ஜிஎம். வேணா அஜய் அண்ணா. ஜிஎம். கடவுளே, இப்போ என்னதான் உங்களுக்கு வேணும்? என்னென்னமோ வேணும்தான். ஆனா இப்போதைக்கு ஜிஎம். ஜிஎம்னா என்ன? அத டீச்சர் தான் சொல்லணும். எனக்கு தெரியாது. அப்போ நீங்க டீச்சர்னு ஒத்துக்கிறீங்க? வேணா அஜய் அண்ணா, ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. இப்போ போறீங்களா இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் வர சொல்லவா? வர சொல்லு கலட்டா. அஜய் அண்ணா. சரி சரி, ரொம்ப கோவப்படாத. இப்ப என்ன போகணும். சரி போயிடுறேன். ஒரு நிமிஷம். என்ன என்ன கலட்டா? அதானே பார்த்தேன். எனக்கு தெரியும் சும்மா கோவப்படுற மாதிரி நடிக்கிற. என்னது? ஆமா ஆமா ஒன்னதுதான், எடுத்துக்கோ. ஹலோ, என்ன துப்பட்டா என்னதுன்னு சொன்னேன். துப்பட்டா கொடுத்துட்டு போங்க. சாரிங்க, ரொம்ப குளிருது. அதனால இப்போதைக்கு கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் இதை சாப்பிட்டு மீட் பண்ணலாமா? அப்போ கொடுக்குறேன். இப்போ பயங்கரமா குளிருது. அதனால இது நானே கொண்டுட்டு போறேன். நடிச்சது போதும், கொடுத்துட்டு போறீங்களா? நான் நடிக்கிறேனா? அதுவும் நீங்க பக்கத்துல நிக்கிறப்போ என்ன குளிர் வீசுதுங்க தெரியுங்களா? பாருங்க பல்லு ஆடுது. அதனால நான் அப்புறம் கொடுக்குறேன். அஜய் அண்ணா. என்ன கலாட்டா கிளம்புன்னு சொல்லிட்டு இப்ப கூப்பிடுற? இப்ப நான் போகவா வரவா? போங்க, துப்பட்டாவை கொடுத்துட்டு போங்க. என்ன பண்ணி குளிர்துன்னு சொல்றேன். இப்படி துப்புடா கூட நடம் பிடிக்கிறியே, அப்புறம் எனக்கு குளிர் தருமே வந்துருப்பா. அதான். ரொம்ப நடிக்காதீங்க. என்ன ஏற்கனவே ஸ்கிரீன் கிழிஞ்சதா இருக்கு. ஓ அதான் படம் ஓட மாட்டேங்குதா? நான் வேணா வந்து சரி பண்ணவா?
சரிதானே, வந்து தாராளமா பார்க்கலாமே. உங்க ஆக்டிங் பார்த்தா ஸ்கிரீன் மட்டும் இல்ல, தியேட்டரே க்ளோஸ் ஆகிடும். ஆனா ஆடியன்ஸ் ஒருத்தி மட்டும்தானே, அவளுக்கு எப்பயுமே டிக்கெட் ஃப்ரீ தான். ஸ்கிரீன் கிழிஞ்சாலும் நம்ம படம் எப்பயும் ஜோரா தான் ஓடும். உங்கள வெளிய போங்க. ஏய், நான் போனா ரெடி தான் இருக்க, நீ தானே போகணும் பேசிட்டே இருக்க. அப்புறம் நீ பேச சொல்ல நான் போனா நல்லாவா இருக்கும்? அதான் நீ கேட்கறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க. நீ பேசி முடி, அதுக்கப்புறம் நான் போறேன். அஜய் அண்ணா, இப்போ நீங்க தான் தேவலாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வேற இனிமேல் வச்சுக்காதீங்க. இனி இந்த மாதிரிலாம் வர வேற வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஐயோ, போலீஸ் கம்ப்ளைண்டா? எனக்கு இப்பவே பாடினா ஷிவரிங் ஆகுதே, ரொம்ப பயந்துட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் தானே, தாராளமா கொடுக்கலாமே. என்னோட பார்ட்னரே நீங்க தானே. என்ன பார்ட்னர்? அஜய் அண்ணா, ரொம்ப கத்தகமா. அப்புறம் போன கேங் ரிட்டர்ன் வந்து என்ன குமர் காந்தி காசிடுவாங்க. சரி, நான் கிளம்புறேன். வரட்டா? தயவு செஞ்சு போயிடுங்க. ரிட்டர்ன் இந்த பக்கமே வராதீங்க. சரி, வரல. அப்புறம் எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் நினைச்சாலே நீ வந்துருவியா? ம், சரி சரி, கிளம்புறேன். ஆ, ஏய் என்னாச்சு? ஏய் என்னாச்சுப்பா? எதுக்கு கத்துனீங்க? விண்டோ தான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு. என்ன, எதனா அடிபட்டுட்டா? ம், ஐயோ, ரொம்ப அடிபட்டுட்டா? எங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஜெயம், எங்க அடிபட்டுட்டு? காலியா? ம்ஹும். கைலியா? இதுல கிழிச்சிட்டா? கட்டுங்க ஜெயம். ம்ஹும். அப்புறம் எங்க? சொல்லுங்க ஜெயம், ரொம்ப வலிக்குதா? ம், வலிக்குதுதான். ரொம்ப வலிக்குதா? எங்க அடிபட்டுருக்குன்னு காட்டுங்க ஜெயம். நான் போயிட்டு அண்ணனை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப பெயினா இருக்குன்னு சொன்னீங்களே, இருங்க, நான் போயிட்டு அண்ணனை கூட்டிட்டு வரேன். ரொம்ப பெயினா தான் இருக்கு, வெளியே இல்ல, உள்ள. நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு அண்ணனை கூட்டிட்டு வரேன். அண்ணன் வலிக்காம இன்ஜெக்ஷன் பண்ணுவான். நீங்க பயப்படாதீங்க, அப்புறம் வலியெல்லாம் சரியாகிடும். ஜிவி. விடுங்க ஜெயம், நான் போயிட்டு வரேன். நீங்க எவ்வளவு நேரம் வழியில இருப்பீங்க? ஜிவி. ஜெயம், நீங்க எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தீங்க? இப்ப பாருங்க, உங்களுக்கு அடிபட்டுட்டு. ரிஸ்க் எடுத்ததால தானே உன்னை பார்க்க முடிஞ்சது. இது சுகமான வழி. என்ன எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீங்க பார்க்க வரணும்? தெரியல, ஆனா பார்க்கணும்னு தோணுச்சு. சரி, நீ ஏன் என்ன பார்க்க விரும்பல? ஆ. என் காலையும் அட்டன் பண்ணல. விடுங்க ஜெயம், நான் போயிட்டு அண்ணனை கூட்டிட்டு வரேன். ஜிபி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ ஏன் கால் அட்டன் பண்ணல? விடுங்க அஜய் அண்ணா. ஜிபி, நீ ஏன் கால் அட்டன் பண்ணல? தெரியல, நீங்க விடுங்க, நான் போயிட்டு வரேன். ஜிபி, எனக்கு எதுவும் அடிப்படல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அடிப்படலையா? அப்படி எதுக்கு கத்துனீங்க? சரி, நீ எதுக்கு இப்படி பதறிட்டு வர? எனக்கு அடிபட்டுட்டேன? ஆ? எனக்கு ஒரு விஷயம் புரியல. உனக்கு நான் யாரு? என்ன? உனக்கு நான் யாரு? அது அண்ணா. உனக்கு நான் அஜய் அண்ணாவா? ஆமா, அஜய் அண்ணா. ஓகே, அஜய் அண்ணா. நான் காத்திருந்தோம். உன் முகத்துல எதுக்கு இவ்வளோ பயம், பதட்டம் எல்லாம்? யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் ஆகியிருப்பேன். இங்க வந்து தானே அடிபட்டுட்டு, அதான். ஓஹோ, அப்படியா? அப்போ இந்த கண்ணீர் அதுக்காக தான். நான் ஒண்ணு சொல்லவா? ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தாதான் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டா நமக்கு இதே வலிக்கும். அப்படிதான் எதுவும் இல்ல. இந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணியிருந்திருப்பேன். சாரி ஜிவி, நான் உன் மனசுல இருக்கனா? அதான் நீ இவ்வளவு துடிக்கிற. ஆனா ஒரு விஷயம் உண்மை, நான் உன்னை பார்த்தா என் மனசு ஏன் இவ்வளவு அமைதியாகுதுன்னு எனக்கு புரியல. ஆதி அந்தமும் மறந்து
மறக்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறதே, இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து. டேய் கௌதம், என்னடா வேலை பண்ற? அவ விருப்பம் இல்லாம அவளை சின்னடா நீ. சாரி ஜிவி, சாரி, என்ன மன்னிச்சிடு. அசோக், எனக்கு என்னமோ ரூம்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு டைம் போயிட்டு செக் பண்ணிட்டு வருவா. வேண்டாம் வேணும். ஏண்டா? எனக்கு என்னமோ இருக்கிற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. ஆமா இருக்காங்க. இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைதியா வந்துட்டா. வாடா, எவனை பார்த்து மூஞ்சி முதல்ல உடச்சு எடுத்துடலாம். இருவினோ, வேற யாரும் இல்ல, கௌதம் தான். கௌதமா? என்ன சொல்ற? ஆமா. ஓஹோ, அதான் ஜிபி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாளா? அப்படி போனவனே கண்டுபிடிச்சிட்டு இருக்க. அதான் அங்க எதுவுமே பேசாம அமைதியா இருந்திருக்கேன் என்ன? ஜிபி பயந்துட்டா. நான் எங்க கௌதம் பார்த்துட்டு ஜிபியை தப்பா நினைச்சிட்டோன்னு. அதான் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தா. சரி, அவன் எதுக்கு இப்போ வந்திருக்கான்? ஏற்கனவே ஜிபியை மறந்துட்டான், இப்போ பழைய கௌதமா இருக்கான். இதனால் ஜிபி கிட்ட தப்பா அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா. கௌதம் இப்போ மொத்தமா மாறிட்டான். ஜிபி நினைவு மட்டும்தான் இல்ல, ஆனா வாழும் மனசுல ஜிபியால ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பழைய கௌதம் தான், ஆனா எந்த பொண்ணுங்களையும் தப்பான நோக்கத்துல பாக்குறது இல்ல. நான் உன் ஃப்ரெண்டு கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். பேச்சு வாக்குல கௌதம் பத்தி கேட்டுட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது கௌதம் மொத்தமா மாறி இருக்கான்னு. அசோக், அவன் ஃப்ரெண்டு சொல்றதை நம்புறியா? அவன் ஃப்ரெண்டுக்காக சொல்லியிருக்கலாம்ல. இங்க பாரு அசோக், நீ என்னதான் சொன்னாலும் கௌதம் கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் தான் இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டால. ஜீவிக்கு வேற ஒரு நல்ல பெண்ணா பாத்துக்கலான்னு எனக்கு தான் நல்லது. ஜீவி இப்போ கௌதம் மேல கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் இப்போ கௌதம் பேசுறதுலேருந்தே ஜீவி கொஞ்சம் குழப்பத்துல தான் இருக்கா. நம்ம தான் தப்பா நினைச்சிருமோன்னு. இப்போ மட்டும் நீ பேசுன, ஜீவி தெளிவாயிடுவா. கௌதமா வேணும்னு மறந்துடுவா. அதான் சொல்றேன், ஜீவிக்கிட்ட நீ பேச பாரு. கௌதம்லாம் ஜீவிக்கு வேண்டாம். பிரிய பய சுத்தி இருந்தவன் எப்படி சடனா மாற முடியும்? அதெல்லாம் எப்பயும் மாறிக்க மாட்டான். நீ ஜீவி லைஃபை ஸ்பாயில் பண்ணாத. இல்ல வினோ, நான் தான் சொல்றேன்ல, கௌதம் முன்ன மாதிரி இல்லை. அவன் இந்தியா வந்தது ஜீவிக்காக தான். ஜீவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் யார்ட்டையும் சொல்லாம தான். ஏன் என்கிட்டயே சொல்லல? சடனா இப்படி வந்து ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டான். கௌதம் அப்படிலாம் பேசுவான்னு ஜீவி எதிர்பார்க்கல. ஏன்னா ஜீவிக்கு தெரியாதுல்ல கௌதம் காக்சில் நடந்தது, அவன் ஜீவியை மறந்ததெல்லாம். அவன் பேசுறது அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, ஆனா கோவம் இல்லை. அப்புறம் அவ குழப்பத்துல இல்ல, தெளிவா இருக்கா. நான் பொறுமையா ஜீவி கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா இப்படிலாம் நடந்துட்டு. ஜீவி கிட்ட இப்ப நான் சொல்றதை விட கௌதமே சொல்றது சரின்னு தோணுது. ஜீவியை பார்க்க சொல்ல ஏதோ ஒரு ஃபீல் ஏற்படுது அவனுக்கு. ஆனா என்னன்னு அவனால புரிஞ்சுக்க முடியல. இப்ப ஜீவிய புதுசா லவ் பண்ணானா அவனோட பாஸ்ட் எல்லாமே ஜீவி கிட்ட சொல்லுவாள்ல. அப்புறம் ஜீவி எடுக்கிற முடிவு தான். அதானே எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்க. இது முழுக்க முழுக்க ஜீவி எடுக்கிற முடிவா மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் சொன்னா எனக்காக எதை பத்தி யோசிக்காம கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. ஆனா எனக்கு அது வேண்டாம். அவளே யோசிச்சு என்ன முடிவு எடுக்கிறாளோ அது மட்டும்தான். ஆனா நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாம் தெரிஞ்ச அமைதியா இருக்கு என்ன? ஜீவிக்கு மட்டும் கௌதம் பத்தி எல்லாம் தெரிஞ்சது. ஜீவி கௌதம வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்துருவா. அது சீக்கிரமே நடக்கதான் போகுது. ஆமா, 2 பேரும் ரொம்ப நேரமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? பக்கத்துல நிக்கிற, என் காதல விழலையே, அப்படியே என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ராஜுபாய், சும்மா நாட்டு நடப்புல எப்படி போகுதுன்னு பேசிட்டு இருக்கோம். ஓ, அதுதான் இவ்வளவு ரகசியமா பேசிட்டு இருந்தீங்களா? அது ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லி ஆகணும், லவர்ஸ பேசுறத கூட கேட்டுலாம் போல. நீங்க பேசுறத கேட்டுக்கே முடியாது. பக்கத்துல நிக்கிற, ஒண்ணு கூட காதல விழல. அந்த அளவுக்கு கிசு கிசுன்னு பேசுறீங்க. லவர்ஸே ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. எல்லாம் சரிதான். அதே அசோக், நீங்க இவ்வளவு நடந்திருக்கீங்க. தண்ணி சொட்ட சொட்ட நாட்டு நடப்பு பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்ன? ஆமா, நானும் இதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்னடா இது? ஐயோ, ஜிவி கூட்ட அவசரத்துல அப்படியே வந்துட்டனே.
இப்ப இவனுங்கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்க? டேய் வாங்கிட்டு தான்டா இப்படி இவ்வளவு ஏறும். இதெல்லாம் முக்கியமான வேலையில இருந்தியா? அது ஒண்ணு இல்லடா, சும்மா வெளிய மழை வந்ததுல அதுல. வெளியில மழை வந்ததா? எப்போ? இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. நான் வரதுக்கு முன்னாடி தான் மழை வந்துட்டு இருந்தது, அதுல நினைச்சிட்டேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியா? நாங்க மழையே பாக்கலையே. நீங்க ரூம்குள்ள இருந்தீங்கடா, நான் வெளியே இருந்தல, அப்பதான் வந்தது. நாங்க ரூம்குள்ள இருந்தா நீ பார்த்த? ஆமா, நீங்க ரூம்குள்ள தானே இருந்தீங்க. அப்போதான் சடன் மழை, நான் நனைஞ்சி தண்ணி சொட்ட சொட்ட ஜீவி கத்தி, அப்புறம் வந்து அப்புறம் இப்படி வளரி அந்த மழையில ஆட்டம் போட்டியோ. நீ வரும்போது நான் மறைவேனா, அப்படியா? எங்களுக்கு தெரியாம மழை வந்திருக்கு. சரி, மழை வந்தப்போ நீ எங்க இருந்த? மாடியில? ஓ மாடியில, ராஜுபாய் மாடிலையா? சரி, இந்த டைம்ல மாடிக்கு எதுக்கு போனீங்களா? அது ஒண்ணு இல்லை வேணும். சடனா மழை வந்ததா, நான் மேல துணி எடுக்க போனேனா, அப்ப நனைஞ்சிட்டேன். ஏன் அசோக், எல்லாரும் துணி எடுக்க ஜவுளி கடைக்கு தானே போவாங்க, நீங்க என்ன புதுசா மாடியில துணி எடுத்துன்னு சொல்றீங்க? அது புது துணி. நான் சொல்றது வாஷ் பண்ணி காய வச்ச துணிய சொன்னேன். அது எடுக்கதான் மாடிக்கு போக சொல்ல நல்லா நனைஞ்சிட்டேன். சரி, நான் போறேன், நீங்க பேசிட்டு இருங்க. ஏன் அசோக், இன்னும் துணி எடுத்த முடியலையோ? இல்ல ராஜுபாய், இப்ப மடிக்க போறான், அப்படித்தானே அசோக்? ஐயோ, இவ எதுக்கு இப்ப வரா?